நம்ம பூமியை பாதுகாக்கவும் கடலோர ரகசியங்களை தெரிஞ்சுக்கவும் விண்வெளியில ஒரு புதிய கண்ணு நாம பொறுத்து இருக்கோம். ஆமாம், சென்டினல்-6B என்ற ஒரு புதிய அதிநவீன செயற்கைக்கோள் கடந்த திங்கட்கிழமை கலிபோர்னியாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. வாங்க இந்த செயற்கைக்கோளோட சிறப்பம்சங்கள் என்ன, இதனால நமக்கு என்ன பயன்னு முழுசா பார்க்கலாம். இந்த சென்டினல்-6B அமெரிக்காவின் நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம்னு பல பெரிய அமைப்புகள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டு திட்டம். இது கடல்களை கண்காணிப்பதற்காகவே பிரத்யேகமா அனுப்பப்பட்ட ஒரு நொடிக்கு 7.2 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை சுத்தி வரும் இந்த செயற்கைக்கோள் வெறும் 112 நிமிஷத்துல ஒரு முறை பூமியை முழுசா சுத்தி வந்துடும். சரி, இந்த செயற்கைக்கோளால நமக்கு என்ன பயன்? இது வெறும் கடலை போட்டோ எடுக்கிற ஒரு கேமரா இல்ல. இது நம்ம வாழ்க்கையை நேரடியா பாதிக்கக்கூடிய பல முக்கியமான தகவல்களை கொடுக்க போகுது. உதாரணமா, புவி வெப்பமயமாதலால கடல் நீர்மட்டம் உயர்ந்துகிட்டே வருது. இந்த உயர்வை ரொம்ப துல்லியமா அளக்க இது உதவும். இதோட தரவுகளை வச்சு வானிலை முன்னறிவிப்புகளை இன்னும் துல்லியமா கணிக்க முடியும். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே எச்சரிக்க முடியும். இதனால கடலோர பகுதிகளில் இருக்கிற மக்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாம கடலுக்கு அடியில் இருக்கிற நம்ம இன்டர்நெட் கேபிள்கள், குழாய்கள், கப்பல் போக்குவரத்துன்னு எல்லாத்துக்கும் இது ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சென்டினல்-6B தனியா வேலை செய்ய போறதில்லை. இதோட இரட்டை சகோதரன் மாதிரி சென்டினல்-6 மைக்கேல் பிரிட்ஜ் என்ற இன்னொரு செயற்கைக்கோள் ஏற்கனவே 2020 இருந்து விண்வெளிகளை சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இரண்டு செயற்கைக்கோள்களும் சேர்ந்து நம்ம பூமியில இருக்கிற 90 விழுக்காடு கடலோட நீர் மட்டத்தை சுமார் 1 இன்ச் அளவுக்கு துல்லியமா அளக்க முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இத பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.